இன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப போரிங்கா போச்சுல்ல? அடே ஃபின், ஸ்கூல் என்னைக்குதான் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு? எப்பவுமே போரிங் தான். அதுவும் சரிதான் டாம். ஆனா ஸ்கூலுக்கு வர்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த எக்ஸாம நினைச்சாதான் செம்ம கடுப்பாகுது. டைம் டேபிள் வேற கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணனே தெரியல. என்ன? டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? எப்படா கொடுத்தாங்க? நானும் கிளாஸ்ல தான் இருந்தேன். இது நடந்தது எனக்கு தெரியாம போச்சே. நீ என்னைக்குதான் கிளாஸ்ல நடக்கிறத கவனிச்சிருக்க? சரி விடு, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். இன்னையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்பதான் எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆக முடியும். டேய், எக்ஸாமுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே படிக்கிறதெல்லாம் உன்ன மாதிரி படிக்கிற பசங்க பண்றதுடா. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நீ போய் படி, எனக்கு மேட்ச் இருக்கு. நான் கிளம்புறேன். பாய். உன்னை திருத்தவே முடியாது டாம். எனிவேஸ், குட் லக் ஃபார் த மேட்ச். அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வா ஃபின், இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? செம்ம போரிங்மா. ஆனா டைம் டேபிள் வேற கொடுத்துட்டாங்க. இன்னையில இருந்து எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓ, டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? எப்போ எக்ஸாம்? கம்மிங் மண்டே மம்மி. ஓ, அப்போ இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஓகே ஃபின், நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உட்காந்து இன்னையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணு. மம்மி போய் உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்றேன். ஓகேவா? இன்னொரு விஷயம், படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். மறந்துடாத. கண்டிப்பா மாமி. தேங்க்யூ. 1 week later. ஓகே ஃபின், எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? இன்னைக்கு எக்ஸாம்ல எதையும் மறந்துடாத. அம்மா, நான் அது எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா. ஆனா நான் படிச்சது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லம்மா. எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கு. நான் எக்ஸாம்ல போய் என்னம்மா எழுதுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் பேசாம எக்ஸாம கட்டடிச்சிரட்டுமா? எக்ஸாம கட்டடிக்க போறியா? ஒரு வாரமா கஷ்டப்பட்டு படிச்சிருக்க ஃபின். எக்ஸாம் அப்படியெல்லாம் ஸ்கிப் பண்ண கூடாது. நீ எக்ஸாம நினைச்சு ரொம்ப பதட்டமா இருக்க ஃபின். அதனால தான் உனக்கு படிச்சது எல்லாமே மறந்து போற மாதிரி இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஃபின்? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு ஒரு வசனம் இருக்கு. பைபிள்ல சொன்ன மாதிரி நம்ம யுத்தத்திற்கு ஆயத்தமாகணும். ஏசப்பா தான் அதுக்கு ஜெயத்தை கொடுக்கணும். உன்னோட சார்பா உன்னோட எக்ஸாமுக்கு நீ ஆயத்தமாகிட்ட ஃபின். இனி ஏசப்பாவோட வேலை தான். ஏசப்பா நிச்சயமா உனக்கு ஜெயத்தை தருவாங்க. உன்னோட வேலை முடிஞ்சது. அதனால எக்ஸாம நினைச்சோ இல்ல ரிசல்ட்ட நினைச்சோ நீ கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ப்ரேயர் பண்ணலாம் ஃபின். அதுக்கப்புறம் நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. ஏசப்பா நிச்சயமா ஜெயத்தை கட்டளையிடுவாங்க. அன்புள்ள ஏசப்பா, ஃபின் எக்ஸாம் எழுத போறான் ஏசப்பா. அவன் ஒரு வாரமா கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு படிச்சதை நீங்க அறிவீங்க சுவாமி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு வேதாகமத்துல சொன்ன பிரகாரம் ஃபின் ஆயத்தமாயிட்டான் ஏசப்பா. அவனுக்கு இந்த எக்ஸாம்ல நீங்க தான் ஜெயத்தை கட்டளையிடணும் ஏசப்பா. அவனுக்குள்ள எக்ஸாமின் நிமித்தம் உண்டான பயத்தை எடுத்து போடுங்க ஏசப்பா. அவன் கைய பிடிச்சு நீங்க எக்ஸாம் எழுதுங்க. அவன் படிச்சது எல்லாமே எக்ஸாம் ஹால்ல அவனுக்கு ஞாபகம் வர நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே மாமி, நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். ஓகே ஃபின், பயப்படாம போய் எக்ஸாம் எழுது. ஆல் தி பெஸ்ட். ஹே டாம், உன்னோட மார்க் என்ன? நான் ஃபெயில்டா ஃபின்னு. அச்சச்சோ, நீ எக்ஸாம் நல்லா எழுதலையா டாம்? அட, நான் நல்லா தான் எழுதுனேன். டீச்சர் தான் என் பேப்பரை ஒழுங்காவே கரெக்ஷன் பண்ணல. டீச்சர் ஏதோ வீட்டுல உள்ள டென்ஷனை என் பேப்பர்ல காட்டிட்டாங்கடா. அதான் ஃபெயில் ஆயிட்டேன். டாம், நான் எக்ஸாமுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட படிக்கல. நீ மேட்ச் தான் விளையாட போன. நீ ஒழுங்கா படிச்சிருந்தா கண்டிப்பா நீயும் பாஸ் ஆயிருக்கலாம். அடே ஃபின்னு, நான் வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. நான் ஃபெயில் ஆனது தெரிஞ்சாலே என்ன டின்னு கட்டிடுவாங்க. என்னால உன் லெக்சர் எல்லாம் கேட்க முடியாது. ஆமா, நீ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சியே. நீ எவ்வளவு மார்க்கு? நான் 95 மார்க்ஸ்டா. ஆனா நான் என்னதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சாலும் எக்ஸாம் அன்னைக்கு நான் படிச்சதெல்லாம் மறந்துடுச்சுடா. அப்புறம் நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனேயே நான் படிச்ச எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. அதனாலதான் இந்த எக்ஸாமை என்னால நல்லா எழுத முடிஞ்சது. வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு. நான் எக்ஸாமுக்கு ஆயத்தமான, அதனால ஏசப்பா எனக்கு ஜெயத்தை கொடுத்தாங்க. நீ எக்ஸாமுக்கு கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணல, அதனாலதான் உன்னால ஜெயிக்க முடியல.
வேத வசனத்தின்படி அடுத்த தடவையில இருந்து நல்லா பிரேயர் பண்ணிட்டு படி. ஏசப்பா நிச்சயமா உனக்கும் ஜெயத்தை கட்டளையிடுவாங்க. சரி ஃபின், நான் அடுத்த எக்ஸாம்ல இருந்து பிரேயர் பண்ணிட்டு படிக்கிறேன். ஓகே டாம், நான் இத போய் எங்க அம்மா கிட்ட சொல்லணும். நான் கிளம்புறேன். பாய். அம்மா, அம்மா. சொல்லு ஃபின், ஸ்கூல் முடிஞ்சதா? வந்துட்டேம்மா. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸா? என்ன விஷயம்? அம்மா, ஒரு எக்ஸாம்ல நான் ரொம்ப பயந்தேனே, எனக்கு கூட எல்லாமே மறந்து போச்சுன்னு. அந்த எக்ஸாம்ல நான் எழுதின பேப்பரை எனக்கு இன்னைக்கு கொடுத்துட்டாங்கம்மா. அப்படியா? மார்க் எவ்வளவு ஃபின்? நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்கம்மா. 100க்கு 95 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். சூப்பர் ஃபின், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஆயத்தமானா மட்டும் போதும், ஏசப்பா நிச்சயமா ஜெயத்தை கொடுப்பாங்க. ஆமாம்மா, ஏசப்பாவால தான் நான் இந்த எக்ஸாம நல்லா எழுதினேன். ஓகே ஃபின், ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். எஸ் குட்டீஸ், நான் வேத வசனத்தின்படி எக்ஸாமுக்கு நல்லா ஆயத்தமான. என்னதான் எனக்கு மறந்து போனாலும் ஏசப்பா நான் ஆயத்தமானதுனால எனக்கு ஜெயத்தை கொடுத்தாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு டாம நீங்க பாத்திருப்பீங்க. அவன் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட படிக்கவே இல்லை. அதனால அவன் ஃபெயில் ஆயிட்டான். இன்னைக்கு நீங்களும் படிக்காமையே பாஸ் ஆயிரலாம், இல்ல ஏசப்பா பாத்துக்குவாங்க அப்படின்னு கண்மூடித்தனமான நம்பிக்கையில இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். ஏசப்பா என்ன சொல்லிருக்காங்க? குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஏசப்பா நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான எஃபர்ட் போட வேண்டியது நம்மளோட கடமை. அப்பதான் ஏசப்பா நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாங்க. ஸ்டடீஸ்ல மட்டும் இல்ல குட்டீஸ், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களோட ஹார்ட் ஒர்க்க ஃபுல்லா கொடுங்க. ஏசப்பா நிச்சயமா எல்லாத்துலயும் ஜெயத்தை கொடுப்பாங்க. தேங்க்யூ.